2025 ஐபிஎல் மெகா ஏலத்துக்கான பணிகள் ஒரு பக்கம் மும்மரமா நடந்துட்டு இருக்கு. அணிகள் எந்தெந்த வீரர்களை தக்க வைக்கலாம்ங்கிற பட்டியலை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரிடெம்ஷன் ரூல் எப்படி இருக்க போகுது, ஆர்டிஎம் கார்டு இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னா, எல்எஸ்ஜி அணியோட உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்காவை மீட் பண்ணியிருக்காரு அந்த அணியோட கேப்டனான கேஎல் ராகுல். கேப்டனும் அந்த அணியோட ஓனரும் மீட் பண்ணுறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் எல்எஸ்ஜி அணி படுதோல்வியை சந்திச்சப்போ கேஎல் ராகுல கிரவுண்ட்லேயே வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தாரு சஞ்சீவ் கோயங்கா. இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக வெடிச்சிருந்தது. இதுக்கப்புறமும் அந்த அணியில் கேஎல் ராகுல் கண்டிப்பாக விளையாட மாட்டார். அவர் அடுத்த ஐபிஎல்ல வேற ஏதாவது அணிக்கு தான் போக போகிறாரு. அவங்களுக்கும் டீமுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. கண்டிப்பாக அவங்களுமே கேஎல் ராகுலை தக்க வச்சுக்க மாட்டாங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்பவே பேசப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆர்சிபி அணி கேஎல் ராகுலை வரவேற்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பரவி இருந்தது. இந்த சூழல்ல சஞ்சீவ் கோயங்காவை கேஎல் ராகுல் மீட் பண்ணி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா ஐபிஎல் வட்டாரத்துல பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து எல்எஸ்ஜி அணிக்காகவே தான் விளையாட தயாரா இருக்கிறதா கேஎல் ராகுல் அணி நிர்வாகம் கிட்ட சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா அணி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவுமே இதை பத்தி நாங்க இன்னும் எடுக்கல. ஏன்னா பர்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கான கோரிக்கைகளை எல்லா ஐபிஎல் அணிகளும் பிசிசிஐ கிட்ட முன் வச்சிருக்காங்க. ஒருவேளை பர்ஸ் வேல்யூ அதிகமாகும் பட்சத்துல தக்க வைக்கப்படும் வீரர்களுக்கான தொகையும் உயரும். அப்படி பார்க்கும்போது கேஎல் ராகுல ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயரா நாங்க தக்க வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 to 20 கோடி ரூபாய் அவர் மேலேயே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது அடுத்தடுத்த வீரர்களை எடுக்கிறதுக்கான எங்களோட தொகையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை எல்எஸ்ஜி அணியிலிருந்து முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் T20 போட்டிகளில் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த T20 ஃபார்மேட்டில் அவர் சிறப்பான தன்னோட பங்களிப்பை கொடுக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதனால தான் இந்தியாவுக்கான அணியிலிருந்தே அவர் வெளியில நிற்க வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. இந்திய அணிக்கே அவரை எடுக்க தயங்கும் போது எப்படி எல்எஸ்ஜி அணி அவரை எடுத்து அவரை கேப்டன் போஸ்டிங்கை மறுபடியும் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த அணிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, கேஎல் ராகுல் ஏலத்துக்கு வர பட்சத்தில் அவருக்கு 18 கோடி 20 கோடிக்கெல்லாம் ஏலம் போகக்கூடிய ஆள் அவர் கிடையாது. அதை விட குறைந்த தொகையிலேயே அவரை ஏலம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா அணிக்குமே ஓப்பனாக தான் இருக்கும். அதனாலையுமே அவர் ஒருவேளை விடுவிச்சா கூட தேவைப்படும் பட்சத்தில் ஏலத்தில் அவரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் எல்எஸ்ஜி அணி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலுமே கேஎல் ராகுலோட ஐபிஎல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழலாக தான் இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினரோட கருத்தா இருக்கு.